ஹலோ மக்களே, வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவ் அண்ட் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கார்த்திகை தீபம் அப்கமிங் பார்த்தீங்கன்னா டெம்பிள் ஷூட் வந்து போயிட்டு இருக்கு ஒரு 2 டேஸாவே. லாஸ்ட் ஷெடியூல் ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா ஏற்காடுல தான் ஷூட் பண்ணாங்க. அதுக்கான எபிசோட்ஸ் தான் இப்போ வந்து கரண்டா டெலிகாஸ்ட் ஆயிட்டு இருக்கு. அதுலயுமே அப்கமிங் ஹிண்ட் வந்து கார்த்திகை தீபம் பார்க்கும்போது திடீர்னு வந்து கார்த்திக் மேல காதலை பொழிறாங்க ரேவதி அப்படின்னு சொல்லி அதுக்கான பின்னணி என்ன அப்படின்ற மாதிரி தான் ஹிண்ட் இருக்கு. ஸோ சடனாக அவங்க ஃப்ரெண்ட் வந்ததுனால கூட நடிக்கிறதுக்காக மேபி அந்த மாதிரி ரொம்ப லவ்வா இருக்க மாதிரி அப்படி ஒரு ஆக்டிங்கை கொடுக்குறாங்க போல. ஸோ நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நாளைக்கு தான் வந்து கச்சேரியே இருக்கு. பிகாஸ் மாயா வந்து அந்த ட்ரிங்க்ஸ் வந்து ஏதோ ஒன்று மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்றாங்க. அதனால ரேவதி வந்து மயங்கிடுறாங்க இல்லையா. ஸோ எந்திரிச்சு பார்க்கும்போது அவங்க காஸ்டியூம்லாம் சேஞ்ச் ஆகியிருக்கு. எப்படியோ வந்து அவங்க செம்ம கத்த போறாங்க. கார்த்தி தான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணாரு அப்படின்ற மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் கார்த்தி என்ன சொல்லி சமாளிக்க போறாருன்னு தெரியல. இதெல்லாம் ஒரு சைடு இருக்கு. அப்கமிங் ஷூட்டிங் ஸ்பாட்லாம் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் வச்சு ஷூட் பண்ணியிருக்காங்க. நம்ம டாக்டர் மேடம் இருக்காங்களே அவங்கள வச்சு. ஸோ ஒருவேளை ரேவதிக்கு அவங்க மூலமா ஏதாவது உண்மைகள் தெரிய வருதா அப்படின்னு இருக்கு. இன்னொன்று வந்து கோவில்ல ஷூட் ரொம்ப நாளைக்கு அப்புறம் வில்லனுடைய ரீஎன்ட்ரி. அது ஸ்டார்டிங்ல கார்த்தி இந்த ஊருக்கு வரும்போது தாத்தா பாட்டியை வச்சு ஒருத்தர் வில்லனா இருந்தார் இல்லையா பாரதி சார், அவங்க வந்து ஒன்சகன் ரீஎன்ட்ரி கொடுக்க இருக்காங்க. அவங்களும் இருக்காங்க. இன்னொரு வில்லனான சிவனாண்டி, இவங்க 2 பேரும் கோவில்ல இருக்க மாதிரி மார்னிங்கே டைரக்டர் சார் வந்து பிக்சர் ஷேர் பண்ணியிருந்தாங்க. இப்போ அதை தொடர்ந்து கார்த்தி கூட இருக்க பிக்சரையுமே வில்லன் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. அண்ட் கோவில்ல தான் இன்னைக்கு ஃபுல்லாவே ஷூட் போயிருக்கு. பட் இந்த கோவில் வந்து வேற ஒரு கோவில். நமக்கு ஸ்டார்டிங்ல கும்பாபிஷேகம் பண்ண போற கோவிலா காமிச்சாங்களே அது வந்து வேற கோவில். இது வந்து பாத்தீங்கன்னா அம்மன் கோவில் நிறைய சீரியல்ஸ்ல வந்திருக்கு. ஒருவேளை அந்த கும்பாபிஷேக கோவிலா இதை வந்து சேஞ்ச் பண்ணி நமக்கு காட்ட போறாங்களா? ஏன்னா வடிவுக்கரசி அம்மா வந்து அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல இருக்க மாதிரி பிக்சர்ஸ் எல்லாம் ஷேர் ஆகியிருக்கு. ஸோ என்னவா இருக்கும் அப்கமிங்ல சடனா டெம்பிள் ஷூட், அதுவும் வந்து இந்த டெக்கரேஷன்ஸ் எல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க. ஒருவேளை கும்பாபிஷேகம் பண்ண போற கோவிலா இருக்கிறதுக்குமே வாய்ப்புகள் அதிகமாக தான் இருக்கு. அப்படி இருந்தா ஃபேமிலி எல்லாரும் ரீயூனியன் ஆவாங்க. அங்க வச்சு கார்த்திக் பற்றிய உண்மைகள் வந்து சாமுண்டீஸ்வரிக்கோ இல்ல ரேவதிக்கோ தெரிய வருமா அப்படின்ற நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வந்து வெயிட்டிங்ல இருக்கு. ஈவன் கார்த்திகை தீபம் ஃபேன்ஸ்க்கு நேற்றுக்கு ஒரு ஹாப்பியான நியூஸ் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். மே மந்த்ல வந்து பாத்தீங்கன்னா 45 மினிட்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ண போறாங்க. 9:15 இருந்து 10 o'clock வரேன்னு சொல்லி. அது மட்டும் இல்லாம சண்டேல ஸ்பெஷல் எபிசோட் மாதிரி நைட்ல டெலிகாஸ்ட் பண்ண போறாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அது எந்த அளவுக்கு உண்மைன்றது தெரியல. பட் 45 மினிட்ஸ் கூடிய சீக்கிரமே வந்து டெலிகாஸ்ட் ஆக இருக்கு. ஸோ அதுக்காக இனிமேல் நிறைய ஷூட் வந்து எடுத்து வச்சுப்பாங்க. முன்னாடியே ஸ்டாக்லாம் வச்சுப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி ஷூட்மே வந்து ரெகுலரா போயிட்டு இருக்கு. ரீசெண்ட் டைம்ஸா டேரக்டர் சாருமே நிறைய அப்டேட்ஸ் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்ல மார்னிங் அந்த கற்பூரம் ஏற்றி ஸ்டார்ட் பண்ணுவாங்களே அந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கோவில் ட்ராக்ல வில்லன் கேங்ஸ் எல்லாரும் இருக்காங்க. வடிவுக்கரசியமா இருக்காங்க. கார்த்தி இருக்காரு அப்படின்னு சொல்லும் போது கண்டிப்பா எனக்கு என்னமோ கும்பாபிஷேகமா இருக்குமோன்னு தோணுது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மக்களே, நெக்ஸ்ட் வீடியோல வெயிட் பண்ற எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி